வெண்முரசு. பன்னிரு படைக்களம் 33. கன்யாகுப்ஜத்தை ஆண்ட காதி குசர்குலத்தின் முதன்மை பேரரசன் என்று கவிஞர்களால் பாடப்பட்டான். கங்கை ஒழுகிச் சென்று நிலமெங்குமிருந்த பல்லாயிரம் ஊர்களில் ஒவ்வொரு நாளும் ஒரு முறையேனும் அவனுடைய பேர் சொல்லி கதைகள் சொல்லப்பட்டன என்றனர் நிமித்திகர். விஷ்ணுவிலிருந்து பிரம்மன், பிரம்மனிலிருந்து சந்திரன், சந்திரனிலிருந்து புதன் என நீளம் குலவரியில் குசநாபனுக்கும் கிருதாசிக்கும் மைந்தனாகப் பிறந்தான். பாடிப்பரவும் சூதர்களின் சொற்களனைத்தும் போதாது பெருந்திரல் வீரனென்று வளர்ந்தான். முடிசூடியமர்ந்ததும் காசி மன்னன் மகள் மோதவதியை மணந்தான். வாசிப்பது சந்தீப். காதியின் பிறப்பின் போதே அவன் ஆரியவர்த்தத்தை வெல்வான் என்றும் காங்கேய நிலத்தில் ஓர் அஸ்வமேதத்தை செய்வான் என்றும் நிமித்திகரின் சொல் இருந்தது. அத்துடன் அவன் குருதியில் பிறக்கும் இரு குழந்தைகளில் ஆண் மாமுனிவராக ஆவான் என்றும் பெண் அருமுனிவருக்கு தவத்துணைவி என்றாகி புகழ் பெறுவாள் என்றும் நிமித்திகர் சொல் இருந்தது. இளமையிலேயே அச்சொல்லை கேட்டு வளர்ந்த காதி மணம் முடித்து அரியணையமர்ந்த பின்னர்தான் அதன் உண்மைப் பொருளை உணர்ந்தான். தன் மைந்தன் துறவியாகிவிடக்கூடும் என்னும் அச்சம் அவனை துயிலிலும் தொடர்ந்தது. ஒவ்வொரு முறை தன் அரசியைப் பார்க்கையிலும் இவள் எனக்கு அரசனையும் அரசியையும் பெற்றுத்தரப் போவதில்லை என்ற எண்ணமே எழுந்து உளக்கசப்பை வளர்த்தது. அவளுடன் அவனுக்கு உறவென்பதே இல்லாதாயிற்று. ஒருமுறை தென்னகத்து நிமித்திகர் ஒருவர் அவன் அவைக்கு வந்தார். பிறக்கவிருக்கும் மைந்தனின் நெறி என்ன என்று காதி அவரிடம் கேட்டான். அரசியை நடந்து செல்லும்படி சொல்லி அக்காலடி பதிந்த கோணத்தைக் கொண்டு குறிதேர்ந்து நிமித்திகர் சொன்னார். அரசே, இம்மைந்தன் அஸ்வமேத வேள்வி செய்வான். எங்குமில்லாத நாடொன்றை தனக்கென உருவாக்குவான். மண்ணில் பிறந்த பேரரசர்களில் முதலெழுவரில் ஒருவனென்றே திகழ்வான். காதி திகைத்து, நன்கு தேர்ந்து உரையுங்கள் நிமித்திகரே. இதற்கு முன் வந்த நிமித்திகர்கள் பிறிதொன்று உரைத்தனர் என்றான். நிமித்திகர் சொல் கூர்ந்து, ஆம், பிறிதொரு குறியும் தென்படுகிறது. விண்ணோரும் தொழும் மாமுனிவனென்றே ஆவான் என்றார். அவன் நெறி என்ன என்று சொல்லுங்கள் நிமித்திகரே என்றான் காதி. அரசே, அது பகடையின் இரு பக்கங்களைப் போன்றது. உங்கள் ஊழும் அவனை ஆளும் தெய்வங்களும் அதை அமைக்கலாம். அல்லது அவற்றுக்கே தெரியாமலிருக்கலாம் என்றார். அதை நான் முடிவெடுக்கிறேன். என் மைந்தன் பேரரசன் என்றே வளர்வான். துறவென்று ஒன்று இருப்பதையே அவன் அறியப்போவதில்லை என்று வஞ்சினம் உரைத்தான். சிம்மத்துக்கு குருதியை கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை அரசே என்றார் நிமித்திகர். சிம்மம் என்பது ஒரு குருளையில் காடு உருவாக்கி எடுக்கும் விலங்குதான். அரண்மனைகளில் பாலும் அமுதும் உண்டு குழவிகளுடன் களியாடி மகிழும் சிம்மங்களைக் கண்டுள்ளேன் என்றான் காதி. 18 ஆண்டு காலம் மூதாதையர் ஆலயங்கள் அனைத்திலும் நோன்பு கைக்கொள்க. மைந்தன் விண்கனிந்து மண்ணிகழ வேண்டும் என்று சொல்லி நிமித்திகர் சென்றார். மோதவதி தன் கணவனின் விழைவுப்படி பேரரசனை மைந்தனாகப் பெறுவதற்கே விழைந்தாள். அதன் பொருட்டே நோன்புகளும் இருந்தாள். ஆனால் சித்திரை முழுநிலவு நாளில் அவள் ஒரு கனவு கண்டாள். அதில் வெள்ளி நிற ஒளிவீசும் உடல் கொண்ட தன் மைந்தனை அவள் கண்டாள். அவன் அவள் கையைப் பற்றியபடி துள்ளியும் சிரித்தும் நகைமொழியாடியும் உடன் வந்தான். அவள் அவனிடம் இன்மொழிகள் சொல்லி கொஞ்சிக் கொண்டிருந்தாள். பூத்த மலர்களால் ஆன அச்சோலையில் அவர்களுக்கு எதிரிலொரு சிறு சுனையைக் கண்டார்கள். அடியிலே என சென்ற ஆழத்தால் அழுத்தமான நீலம் கொண்டிருந்தது அது. அன்னையே, நான் அதில் இறங்க விழைகிறேன் என்று அவன் சொன்னான். இல்லை, நீ செல்லலாகாது என்றாள். நான் அதற்காகவே வந்தேன் என்று சொல்லி அவன் அவள் கையை உதறிவிட்டு அதை நோக்கி ஓடினான். மைந்தா, மைந்தா என்று நெஞ்சுடைந்து கதறி அவள் அழுதாள். அவன் அந்நீர்ச்சுழலில் விழுந்து மூழ்கி மறைந்தான். அவள் அலறியபடி விழித்துக் கொண்டாள். கைகளால் சேக்கையை அறைந்தபடி அழுத அவளை சேடியர் ஆறுதல் படுத்தினர். 12 நாட்கள் அவள் அப்பெருந்தவிப்பில் அழுது கொண்டும் விம்மிக் கொண்டும் இருந்தாள். மீண்டும் அக்கனவு வந்தது. அவள் அச்சுனையருகே அமர்ந்திருக்கையில் பொன்னுடல் கொண்டவனாக அவள் மைந்தன் எழுந்து வந்தான். அன்னையே என்று அவன் புன்னகை செய்தான். அவள் மைந்தா என்று களிப்புடன் கை நீட்டி கூவினாள். அன்னையே, மகிழ்க, நான் ஹிரண்யன் ஆனேன் என்றான். ஏன் சுனையில் நின்றிருக்கிறாய்?
மேலே வா என்றாள். என் இடைக்குக் கீழ் நீ நோக்கலாகாது என்று அவன் சொன்னான். கனவு கலைந்தபோது அவள் புன்னகையும் பெருமூச்சுமாக படுக்கையில் புரண்டாள். அக்கனவை அவள் எவரிடமும் சொல்லவில்லை. மறுநாள் தனக்குள்ளே அதை வருடியும் தழுவியும் அணைத்தும் ஒளித்தும் வைத்திருந்தாள். மோதவதிக்கு முதலில் பிறந்த மகள் சத்யவதி எனும் பெயர் கொண்டு வளர்ந்தாள். அவளை பிருகுகுலத்து முனிவர் ரிசிகருக்கு மணம் முடித்தளித்தனர். மோதவதி 18 ஆண்டு காலம் தவம் புரிந்து மைந்தனுக்காக காத்திருந்தாள். சத்யவதி பிருகுகுலத்தின் தோன்றலுக்காக காத்திருந்தாள். ஒருநாள் ரிசிகரின் தவக்குடிலில் அன்னையும் மகளும் அவர் செய்யும் பித்ரை வேள்வியொன்றில் கலந்து கொண்டனர். மூதாதையருக்கு அவியளித்து நிறைவு செய்து விழிகள் அவர்களின் அருளால் ஒளிவிடத் திரும்பிய ரிசிகர் இரு அன்னையரையும் நோக்கி, நன்மக்கள் பேருக்கென இங்கு வந்துள்ளீர்கள். உங்கள் உள்ளம் விழைவது உடலில் நிறைக என்றார். அவியென படைக்கப்பட்ட கனிகளில் எஞ்சிய 2 எடுத்து ஒன்றை மோதவதியிடம் அளித்து, அன்னையே, நாடாளும் பெருந்திரள் வீரனை மைந்தனாகப் பெறுக என்றார். இன்னொரு கனியை தன் மனைவியிடம் அளித்து, நம் குலத்தின் தவநெறியை வாழச் செய்யும் மைந்தனைப் பெறுக என்று வாழ்த்தினார். அப்போது மோதவதி அறிந்தாள், அவள் பெற விரும்பிய மைந்தன் யாரென்று. ஆனால் அதை சொல்லென்று ஆக்க முடியாமல் அவள் புன்னகையுடன் அதை பெற்றுக்கொண்டாள். ஹேகையர்களுடன் பூசலில் குடியெழுந்து மண்ணிழந்து கன்யாகுப்ஜத்திற்கு வந்து குடியிருந்து பிருகுலத்தின் ரிசிகரின் மனையாட்டியான சத்யவதி தன் கையிலிருந்த கனியை விரும்பவில்லை. அவளும் புன்னகையுடன் அக்கனியை பெற்றுக்கொண்டாள். பிரம்மத்தை அறிந்தும் இரு பெண்டிரின் உள்ளத்தை அறியாது ரிசிகர் வாழ்த்தி விடையளித்தார். இரு அன்னையரும் கனிகளுடன் தங்கள் அரண்மனைக்கு திரும்பியபோது சொல்லாமலேயே உள்ளங்கள் விழைவுகளை பரிமாறிக்கொண்டன. தேரிலிருந்து இறங்கும்போது சத்யவதி தன் அன்னையின் கனியை தன் கனியுடன் கைமாற்றிக் கொண்டாள். அன்னை கருவுற்று பிறந்த மைந்தனுக்கு கௌசிகன் என்று பெயரிட்டனர். மகள் ஈன்ற மைந்தன் ஜமதக்னி என்றழைக்கப்பட்டான். அரசனின் மைந்தன் வாள் கொடுத்து வளர்க்கப்பட்டு முனிவனாக இருந்தான். முனிவரின் மைந்தன் வேதம் அளித்து வளர்க்கப்பட்ட வீரனாக இருந்தான். வாளின் மெய்ஞானத்தை கௌசிகன் கற்றான். மெய்மையின் குருதிவிடாயை ஜமதக்னி அறிந்தான். இருவரையும் இரு களங்களில் வைத்தபின் தெய்வங்கள் நாற்களத்திற்கு மேல் குனிந்த முகவாயில் கைசேர்த்தமர்ந்து விழிகூர்ந்தன. காதி தன் மைந்தன் அறிந்த மொழியிலேயே துறவென்றும் தவமென்றும் முனிவரென்றும் ஒரு சொல் கூட இல்லாத சூழலை அமைத்தான். அரண்மனையிலும் கல்விச்சாலையிலும் ஆடுகளங்களிலும் கௌசிகனைச் சூழ்ந்த எவர் நாவிலும் அவை எழலாகாதென்ற ஆணை இருந்தது. அவன் முன் தவக்கோலத்துடன் எவரும் வரவில்லை. அவனுக்காக கதைகளும் நூல்களும் திருத்தியமைக்கப்பட்டன. அவன் அன்னைக்கு கணவனின் ஆணை இருந்தமையால் அவளும் மைந்தனிடம் தவமென்ற சொல்லில்லாமலேயே உரையாடினாள். ஆனால் அவள் கனவில் அவன் பொன்னுடலுடன் வந்து கொண்டே இருந்தான். எனவே அவன் விழிநோக்கிப் பேசுவதை அவள் தவிர்த்தாள். பின்னர் அவனை அவள் சந்திப்பதே அரிதென்றாயிற்று. தேர்ந்த 108 போர்வல்லுநர்களால் கௌசிகன் படைக்கலமும் களச்சூழ்கைகளும் பயிற்றுவிக்கப்பட்டான். 12 அரசியல் அறிஞர்கள் அவனுக்கு ஆட்சித் தொழில் கற்பித்தனர். வஞ்சம் கொண்டவனின் வாள் என ஒவ்வொரு சொல்லாலும் கூர்த்தீட்டப்பட்டான். ஏறுதழுவுதலுக்காக வளர்க்கப்படும் களிற்றேறு போல ஒவ்வொரு நாளும் சினமேற்றப்பட்டான். கருமியின் கனவு என அவனுள் மண்ணாசை வளர்க்கப்பட்டது. மண்ணில் நிகரற்றவன் என்றும் மண்ணனைத்துக்கும் இயல்பாகவே உரிமை கொண்டவன் என்றும் வெல்வதற்கென்றே பிறந்தவன் என்றும் அவன் எண்ணலானான். சொல்லறிந்த நாள் முதல் வணங்காத எவரையும் அவன் தன் முன் பார்க்கவில்லை. மறுப்பென ஒரு சொல்லும் கேட்கவில்லை. ஆணவம் ஓர் அரிய படைக்கலம். பிற அனைத்து படைக்கலங்களையும் அது பன்மடங்கு ஆற்றல் கொள்ளச் செய்கிறது. அதை உடைக்காமல் பிற படைக்கலங்களை முறிக்க எவராலும் இயலாது. கௌசிகனின் படைகளுக்கு முன் ஆரியவர்த்தம் பணிந்தது. ஆசுரம் சிதறியது. அரக்கர் நாடுகள் அழிந்தன. வெண்பனிப்புகைக்குள் அமைந்த கிண்ணரகிம்புருட நாடுகளும் அவனுக்கு ஆட்பட்டன. அவன் ஓர் அஸ்வமேத வேள்வி நிகழ்த்தினான். ஆரியவர்த்தமெங்கும் அவன் செந்நிற வேள்விக் குதிரை பிடரிகுலைத்து தலை தருக்கி நிமிர்ந்து குளம்படி ஒலிக்க சுற்றி வந்தது. அதனெதிர் கோட்டை வாயில்கள் திறந்தன. அரண்மனை முற்றங்களில் மங்கலப் பொருட்கள் நிறைந்தன. சூரிய ஒளி பளிங்கிலென அது ஆரிய நிலத்தை கடந்து சென்றது.
எண்ணியவற்றை எல்லாம் வென்று அமைந்தபின் கௌசிகன் மேலும் நிறைவற்றவன் ஆனான். வெல்வதற்கேது இனி என்று அமைச்சர்களை அழைத்துக் கேட்டான். அரசே, இனி வெல்வதற்கு மண்ணில் ஏதுமில்லை. இந்திரனின் அரியணையை மட்டுமே நீங்கள் நாட வேண்டும் என்றனர் அமைச்சர். ஒவ்வொரு நாளும் நிலையெழுந்தவனாக அரண்மனையில் சுற்றி வந்தான். இல்லை, என்னிடம் பொய்யுரைக்கிறீர்கள். மண்ணில் நான் வென்று கடக்க இன்னும் பல உள்ளன. என் உள்ளம் அறிகிறது அதை என்று அவன் அவர்களிடம் சினந்தான். அரசே, முடிகொண்டவர் வெல்வதற்கு இனி ஏதும் இம்மண்ணில் இருப்பதாக நாங்கள் கற்ற நூல்கள் சொல்லவில்லை என்றார்கள். இல்லை, என் அகம் சொல்கிறது. வெல்லற்கரியது, ஆனால் நான் வெல்லவும் கூடியது ஒன்றுள்ளது. கோடையிரவில் அவன் ஒரு கனவு கண்டான். துயில் எழுந்து தன் அரண்மனையின் உப்பருகையில் சென்று நின்றிருக்கையில் அவன் ஒரு வெண்ணிறப் பசு சோலையின் மறு எல்லையில் மேய்ந்து கொண்டிருந்ததைக் கண்டான். காலை ஒளியில் அதனுடல் பளிங்கில் செதுக்கியது போல மின்னியது. வெண்டாமரை இதழ் என செவிகள் அசைந்தன. பீதர் நாட்டு வெண்பட்டு திரைவளைவுகள் போல அலைநெறி அமைந்த கழுத்து, வாழைப்பூ நிறமான மூக்கு, கருங்கல்லுடைவு என நீர்மை ஒளிவிடும் விழிகள். அவன் அதை நோக்கி சென்றபோது ஒவ்வொரு அடுக்கும் சிறுத்தபடியே சென்றான். அதன் 4 கால்களுக்கு நடுவே சென்று நின்றபோது கடுகென சிறுத்து அண்ணாந்து நோக்கி அதை தலைக்குமேல் பரவிய வெண்முகில் குவை என உணர்ந்து திகைத்து நின்றான். அதன் குறி என்ன என்று நிமித்திகரை அழைத்துக் கேட்டான். அவர்கள், அரசே, நீங்கள் விழைவது ஒன்றுள்ளது. அது உங்கள் நினைப்புக்கு வந்து நெஞ்சுக்கு எட்டாத ஒன்று என்றார்கள். அது எது? இன்றே அறிய வேண்டும் என்றான். 100 நிமித்திகர் நூலாய்ந்த பின்னரும் அதை அவர்களால் சொல்லக்கூடவில்லை. நீங்கள் விழைவது அது அரசே. அதை அடைந்தாலொழிய நீங்கள் நிறைவடையப் போவதில்லை. அதை நீங்கள் அறிவீர்கள். உங்கள் ஆழம் அறியும். ஆழமென மாறி நின்றிருக்கும் முடிவிலி அறியும் சினந்து கைகளை அறைந்து கூவினான் கௌசிகன். நான் அறியேன். நான் விழைவதென்ன என்று நான் அறியேன். இப்புவியில் நான் விழைவதற்கென ஏதுள்ளது? நிமித்திகர் தலை குனிந்து அமர்ந்திருந்தனர். அந்த வினா ஒவ்வொரு நாளும் பேரிரு கொண்டது. எங்கு எதை நோக்கினாலும் இதுவா என்றே உள்ளம் ஏங்கியது. அடைந்தவையும் ஆள்பவையும் சிரித்து பொருளற்றவையாக மாறின. ஒவ்வொன்றையும் கடும் சினத்துடனும் அருவருப்புடனும் தான் அவன் எதிர்கொண்டான். மனைவியர் அகன்றனர். மைந்தர் அஞ்சினர். செல்வம் குப்பை என்று தோன்றியது. நாடு வெறும் மண்ணென்றாகியது. முடியும் கோலும் கொடியும் அரியணையும் கேலி நாடகமாக தோன்றின. அவன் உடல் மெலிந்து கண்கள் குழிந்தன. வாய் வறண்டு தொண்டை முழை தள்ளி சிவந்து கலங்கிய விழிகளும் மெல்லிய நடுக்கமோடிய தோள்களுமாக உள்காய்ச்சல் கண்டவன் போலிருந்தான். அவனை ஆறுதல் கொள்ளச் செய்ய முயன்றனர் அமைச்சர். கலைகளும் களியாட்டும் அவனுக்கு உவகை அளிக்கவில்லை. அறியாத ஆழம் கொண்ட காடே ஈர்த்தது. எனவே அவன் ஆளுகைக்குட்பட்ட நாடுகளின் அடர்காடுகளுக்கெல்லாம் வேட்டைக்கென கொண்டு சென்றனர். கை கொள்ளுமளவு தழையில் முழுக்க மறையும் புலியை, முழங்கால் நீரில் மூழ்கி காணாமலாகும் முதலையை, இன்மையிலிருந்து எழுந்து வரும் களிரை காண்கையில் அவன் அறியாத அகத்தூண்டலொன்றை அடைந்தான். இதனால் சொல்லப்படும் பிரிதொன்று. அதுவே அது என அவன் உள்ளம் கூவியது. வேட்டையிலிருந்து வேட்டைக்கென சென்று கொண்டிருந்தான். இமயமலை அடிவாரத்தில் வாசிஷ்டம் என்னும் காட்டில் தங்கியிருந்த வசிஷ்டரின் குருகுலத்திற்கு ஒருமுறை அவன் சென்றான். களிரொன்றைத் தொடர்ந்து காட்டுக்குள் சென்று வழுதவறி அலைந்து ஓடையொன்றைப் பற்றி வந்து சேர்ந்த கோமதி நதியின் கரையில் அமைந்திருந்தது அந்த குடில் தொகை. தன் 100 மாணவர்களுடன் அங்கே மெய்மையை சொல்லென்று சொல்லை மெய்மை என்று ஆக்கும் அலகிலா ஆடலில் ஈடுபட்டிருந்தார் வசிஷ்டர். விருந்தினனாக வந்த கௌசிகனை வரவேற்று அமரச் செய்து உணவும் இந்நீரும் அளித்தார். இளைப்பாற குளிர் பரவிய குடில்களை ஒருக்கினார். உண்டு ஓய்வெடுத்து மறுநாள் காலை வசிஷ்டரின் சோலைக்குள் உலவி வந்த கௌசிகன் அங்கே அந்த வெண்பசுவை மீண்டும் கண்டான். அதை நோக்கி கை நீட்டியபடி ஓடியபோது அது திரும்பி அவனை நோக்கி அச்சக்குரல் எழுப்பியபடி ஓடி வசிஷ்டரின் தவச்சாலையின் தொழுவத்தை அடைந்து கன்றுடன் சேர்ந்து நின்றது.
பின்னால் ஓடிவந்த கௌசிகன் அதன் கட்டக்கயிற்றைப் பற்றி இழுக்க முயன்றதும் உள்ளிருந்து ஓடிவந்த வசிஷ்டரின் மாணவர்கள் நில்லும். என்ன செய்கிறீர் என்று கூவி அவனை தடுத்தனர். இது விண்ணாளும் காமதேனுவின் மண்வடிவம் என ஆசிரியரால் உரைக்கப்பட்டது. இதன் நெய்கொண்டே இங்கு வேள்விக்கு முதல் அவி ஊட்டப்படுகிறது. கௌசிகன் உரக்க, இது எனக்குரியது. ஏவலரே, இதை உடனே நம் அரண்மனைக்கு கொண்டு செல்லுங்கள் என ஆணையிட்டான். அங்கே வந்த வசிஷ்டர், அரசே, வேண்டாம். இது வேள்விப்பசு. அரசர்கள் இதை ஆள முடியாது என்றார். அரிதென்று சொல்கிறீர்கள். அரிதெல்லாம் அரசனுக்குரியதே என்ற கௌசிகன், இதை இழுத்துக் கொண்டு வருக என்று தன் வீரர்களுக்கு ஆணையிட்டான். அவர்கள் வேல்களைத் தாழ்த்தி அசைவில்லாது நின்றனர். ஏன் நிற்கிறீர்கள், மூடர்களே என்று கூவியபடி அவன் பசுவை சுட்டிக்காட்டினான். இது எனக்குரியது. என் உடைமை இது. அவன் பித்தெழுந்தவன் போலிருந்தான். படைத்தலைவன் தலைவணங்கி, தவமுனிவரின் பொருள் கவர எங்களால் ஆகாது. அதை பாதுகாப்பதற்கே நாங்கள் க்ஷத்திரியர்களாகி வந்துள்ளோம் என்றான். இது என் ஆணை என்றான் கௌசிகன். இந்த ஆணையை பிறப்பித்ததன் பொருட்டே உங்களைக் கொல்லக் கடமைப்பட்டவன் நான் என்று படைத்தலைவன் வாளை உருவ கௌசிகனின் படைவீரர் அனைவரும் படைக்கலம் தூக்கினர். திகைத்து நின்ற கௌசிகனை நோக்கி, அரசே, உங்கள் குடிப்பிறப்பின் பொருட்டு இப்போது பொறுத்துக் கொள்கிறோம். பிறிதொரு சொல் எழுந்தால் உங்கள் தலை கொய்து கொண்டு செல்வோம் என்றார் அமைச்சர். உடல் நடுங்கித் துடிக்க கண்கள் இருள் கொள்ள வெறிகொண்டு அங்குமிங்கும் அலைமோதிய கௌசிகன் தன் வில்லை எடுத்தபடி, இழிசினரே, உங்கள் அச்சுறுத்தலுக்கு பணிவேன் என்றா நினைக்கிறீர்கள்? இதோ நானே இதை கவர்கிறேன். எவர் தடுப்பார் என்று பார்க்கிறேன் என்றான். அப்போது பின்னிரையிலிருந்து வந்து அவன் இளமைந்தன், தந்தையே, தங்களைக் கொல்லும் பழி சூட மாட்டேன். ஆனால் என்னைக் கொல்லாது நீங்கள் அப்பசுவை கவர முடியாது என்றான். அவன் கண்களை நோக்கிய கௌசிகனின் கையில் இருந்து வில் நழுவியது. தியதெய்வம் ஒன்றால் துரத்தப்பட்டவனாக அவன் திரும்ப தன் அரண்மனைக்கு ஓடினான். தன் மஞ்சத்தரைக்குள் புகுந்து இருளுக்குள் உடல் குறுக்கி அமர்ந்து கொண்டு அதிர்ந்தான். அவனை அணுகிய மனைவியிடம் கேட்டான், என் தலை கொய்ய வாளெடுத்தான் உன் மைந்தன். அவனை நீ எப்படி பெற்றாய்? அவள் அவன் கண்களை நோக்கி, அங்கு நான் இருந்திருந்தால் வாள் எடுத்து அவன் கையில் அளித்திருப்பேன். என் குடி எனக்களித்த மெய்மையை அவன் எனப் பெற்றேன் என்றாள். திகைத்து எழுந்து அவன் விலகிச் சென்றான். நிலை கொள்ளாதவனாக இருளுக்குள் உலவிக் கொண்டிருந்தான். பின்பு ஒரு தருணத்தில் நகைக்கத் தொடங்கினான். 12 நாட்கள் நினைத்து நினைத்து நகைத்துக் கொண்டிருந்தான். பின்பு ஓய்ந்து நீள்மூச்சு விட்டு மெல்ல அடங்கி முழுச் சொல்லின்மையை அடைந்து அமர்ந்திருந்தான். அவன் அருகே வந்த பேரமைச்சர், அரசே, இதில் சிறுமை ஏதுமில்லை. இப்பாரதவர்ஷம் முனிவர் தவம் செய்யும் பொருட்டு, மெய்மை விளையும் பொருட்டு விண்ணாளும் தெய்வங்களால் யாக்கப்பட்டது. இங்குள்ள அரசர் ஒவ்வொருவரும் படைக்கலம் கொள்வது தவத்தோரைப் பேணும் பொருட்டே. உழவர் அறுப்பதும் ஆயர் கறப்பதும் கொல்லர் உருக்குவதும் சிற்பி செதுக்குவதும் வணிகர் சேர்ப்பதும் தவம் பெருகுவதற்காக மட்டுமே. நீங்கள் அவ்வுண்மையை சற்று பிந்தி அறிந்திருக்கிறீர்கள். தெய்வநெறிக்கு முன் மானுடர் தோற்பதில்லை. பணிந்து வெல்கிறார்கள் என்று தெளிக என்றார். நான் கொள்ள விழைவது அந்த பசுவையே என்றான் கௌசிகன். அதைக் கொள்ளாது என்னால் அமைய முடியாது. அதை என்னுள் அறிகிறேன் அமைச்சர், அரசே, அது காமதேனுவின் வடிவம். அதன் 4 கால்களும் வேதங்கள். வெண்ணிற உடலே மெய்மை. விழிகளே முதலொளி. அதன் பால் அமுது. அது மெய்மையே அறிந்த முனிவருக்கு மட்டுமே உரியது என்றார் அமைச்சர். அதை அடையாது நான் வாழ்ந்ததெல்லாம் வீணே என்று தனக்கே என கௌசிகன் சொன்னான். அரசே, அதை இப்பிறவியில் தாங்கள் அடைய இயலாது என்றார் அமைச்சர். ஏன் என்று கௌசிகன் கூவியபடி எழுந்தான். நீங்கள் அரசர் என்றார் அமைச்சர். இல்லை, நான் கௌசிகன். கௌசிகனும் அல்ல, வெறும் மானுடன் என்றான் கௌசிகன். அது அரிது. அந்நினைப்பை ஒழியுங்கள் என்றார் அமைச்சர். நான் தவம் செய்கிறேன். மெய்மையை பற்றுகிறேன் என்றான் கௌசிகன். அரசே,
காமத்தை குரோதத்தை மோகத்தை கடந்தவர்களே தவத்தின் முதல் படியில் கால் வைக்கிறார்கள். தாங்களோ அவற்றை இதுகாரும் பெருக்கிப் பெருக்கிச் சென்றவர். இன்று வரை வந்த வழியெல்லாம் திரும்பிச் சென்றபின் அல்லவா தாங்கள் தொடங்க முடியும் என்றார் அமைச்சர். நான் உண்ணுவது எதையும் அடையாமலிருந்ததில்லை. அடையவில்லை என்றால் அச்செலவில் அழிக என் உயிர் என்று கௌசிகன் எழுந்தான். நான் இன்று அறிகிறேன் என்றும் நான் விழைந்தது இது ஒன்றையே. பொருந்தா இடத்தில் வீண் வாழ்க்கையில் இதுவரை இருந்தேன். அவன் மூதன்னை அப்போது முதுமக்கள் கோட்டத்தில் கைமை நோற்றிருந்தாள். அவன் அவளைச் சென்று பணிந்தான். அன்னையே, அனைத்தையும் உதறி காடைகிறேன். உன் சொல் கிடைத்தால் செல்கிறேன் என்றான். நீ பிறப்பதற்கு முன்னரே அன்னையின் சொல் உன்னுடன் இருந்தது மைந்தா. இத்தனை நாள் நான் காத்திருந்தது இதன் பொருட்டே. செல்க என்று அவள் விடை கொடுத்தாள். வசிஷ்டரின் தவக்குடிலை அடைந்து, சொல்லுங்கள் முனிவரே, இந்தப் பசுவை நான் அடைய என்ன செய்ய வேண்டும் என்றான். இது பிரம்மரிஷிகளுக்குரியது. பிரம்மம் கனிந்து உங்கள் உள்ள கொட்டிலில் கட்டுண்டு அமுது சொரியும் என்றால் நானே இதை கொண்டு வந்து உங்கள் கொட்டிலில் நிறுத்துவேன் என்றார் வசிஷ்டர். நான் அதற்கு செய்ய வேண்டியதென் என்றான் கௌசிகன். தவம் செய்க. ஆனால் அது எளிதல்ல என்றார் வசிஷ்டர். ஏன் என்றான் கௌசிகன். அரசே, 4 வகை தவங்கள் உள்ளன இப்புவியில். தங்கள் செயல்களால் தவம் செய்வது கார்மிகம். செய்கைகளில் மூழ்கியவர்களுக்கு